லாஸ்ட் வீடியோல நம்ம பிசிபி அப்படின்னா என்னன்னு பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அந்த பிசிபிஸ் மேல மவுண்ட் ஆகக்கூடிய காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நீங்க பேசிக்கா உங்க 8th 10th 12th வந்துட்டு ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதை தான் நம்ம இங்க காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பிசிபியை ஒரு சிட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அதுல போற காப்பர் ட்ரேசஸை நீங்க ரோட்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க அப்ளை பண்ண போற சிக்னல்ஸ் இந்த காப்பர் ட்ரேசஸ் வழியா, அதாவது இந்த ரோட்ஸ் வழியா பாஸ் ஆகி இந்த காம்போனன்ட்ஸ் போய் ரீச் ஆகும். நீங்க இந்த காம்போனன்ட்ஸ் பில்டிங்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அப்ளை பண்ண போற சிக்னல்ஸ் இந்த காப்பர் ட்ரேசஸ் வழியா இந்த காம்போனன்ட்ஸ் போய் மீட் பண்ணி நிறைய ப்ராசஸஸ்க்கு அப்புறமா வெளியே வரக்கூடியதான் நம்ம அவுட்புட்னு சொல்றோம். இதுதான் ஒரு பிசிபியோடைய பேசிக் ப்ராசஸ், அவுட்லெட்டா சொல்லணும்னா. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்லயே பாசிவ் காம்போனன்ட்ஸ், ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ பாசிவ் காம்போனன்ட்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், இண்டக்டர்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்ல ஐசிஸ், டிரான்சிஸ்டர்ஸ், எல்இடிஸ், டயோட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த காம்போனன்ட்ஸ் ஏன் ரெண்டா நம்ம வகைப்படுத்துறோம், இந்த காம்போனன்ட்ஸ் ஒன்னுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ்ல டீடைல்டா நிறைய பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரானிக்ஸை பத்தி, பிசிபிஸ் பத்தி இந்த மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.